வணக்கம். ஆஷா போஸ்லே 92 வயதில் மரணமடைந்த ஒரு இந்திய பாடகி. நாம் அனைவரும் விரும்பிய ஒரு பின்னணி பாடகி இன்று நம்மோடு இல்லை. செண்பகமே செண்பகமே என்ற தமிழ் பாடல் மக்களுக்கு அறிமுகமான ஆஷா போஸ்லே உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனை. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அதற்காக முதல் இந்தியாவிலிருந்து கிராமி விருது பெற்ற முதல் பெண்மணி அவர்கள். அப்பேற்பட்ட ஆஷா போஸ்லே உள்ள திறமை, பெண்களுக்கு உள்ள மரியாதை, நடப்பு தேர்தல் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் இந்தியாவிலேயே உலகத்திலேயே 12,000 பாடல் பாடிய பெண் என்ற சாதனை படைத்திருக்கும் பொழுது தேர்தலில் பெண்களுக்கு பங்கு இருக்கின்றதா? பெண்களுக்கான திட்டங்கள் இந்த தேர்தலில் எல்லா கட்சியும் அறிவிச்சிருக்கு. ஆனால் பிரதிநிதித்துவம் கொடுக்குறதா அப்படின்னா இல்லைன்ற செய்தியை நேற்று டிடி நெக்ஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. போல் டோல் ரெயின் ஃபார் உமன் பட் நோ டிக்கெட் இன் 46 சீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் தேர்தலில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நிறையா அறிவிக்கப்படுகின்றன எல்லா கட்சி சார்பாகவும். ஆனால் அவர்களுக்கு சீட்டு வழங்குவதில் பின்தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு பார்வையே இல்லைன்ற செய்தி. குறிப்பாக பார்த்தா அதிமுக அதிகமாக சீட்டு வழங்கி 28 சீட்டு வழங்கியிருக்கு. அதிமுக கூட்டணி கட்சி. திமுக 25 தான். தமிழக வெற்றி கழகம் விஜயன் கட்சி என்னென்னா 23 வழங்கியிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி 116 சீட்டு வழங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் செய்யாத ஒரு சில சமமாக பங்கீடு செய்வது. மொத்த தொகுதியில் சமமாக பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் ஏன் அதை செய்ய முடியல, பரிசோதிக்க பார்க்க தயாரில்லை என்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களால இதை சாதிக்க முடிகின்றது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நீண்ட காலமாக இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட் கூட தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கொடுக்கல என்பதை நாம் குறிப்பிட வேண்டியிருக்கு. எப்படி ஒரு ஆஷா போஸ்லே உலக சாதனை படைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இங்கு சீட்டு வழங்குவதில் மிக மோசமான நிலையை திராவிட கட்சிகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட சரி, எல்லாரும் முக்கிய பங்கு வகிப்பதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் சுத்தமாக இப்போ கொடுக்கல. நாம் தமிழர் 116 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது போன்ற பாதையை நோக்கி பயணிப்பதற்கு ஆஷா போஸ்லே மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நன்றி.